தமிழ்நாட்டில் சம்மர் சீசன் வந்துட்டாலே ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸை பார்க்குறோம். இதனால காடு மற்றும் காடு சார்ந்திருக்கக்கூடிய பல உயிர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். According to Indian State of Forest Report 2021, தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும் 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. அதாவது டோட்டல் தமிழ்நாடோட நிலப்பரப்புல 20% ஃபாரஸ்ட் தான். இதை 30% நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய afforestation மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சேலஞ்சா ஃபாரஸ்ட் ஃபயர் இருந்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுது அப்படின்னா நம்மளோட காடுகளோட தன்மை எப்படி இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். இதுல பெரும்பாலும் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் மற்றும் டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் கொண்டிருக்கு. இதுல வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள் மட்டுமே அதிக காட்டுத்தீ பரவறதுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கு. காட்டுத்தீனால மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 3.73 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து பாதிக்கப்படுது. இதுல பல காரணங்களை நம்ம பேசினாலுமே 90% மேற்பட்ட காரணங்கள் மனிதனால் ஏற்பட்ட காரணங்களாக இருக்கு. இந்த வறண்ட இலையுதிர் காடுகள் பல பகுதிகளில் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மலைகள் சொல்லக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களை பார்க்க முடியும். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் சொல்லும் போது வேலூர், திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், நாமக்கல் இந்த மாதிரி பகுதிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த இலையுதிர் காடுகள் எப்படி காட்டுத்தீக்கு ஒரு காரணமா இருக்கு. எப்பெல்லாம் வறண்ட காலகட்டங்களில் இவங்க நெருங்கும் போது, சூடான வறண்ட தட்ப வெப்பநிலை இருக்கும் போது இந்த காடுகள் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இலைகளை உதிர செய்யும். இந்த வறண்ட வெப்பநிலை நிலவும் போது இலைகள் மூலமாக வெளியேறக்கூடிய அந்த நீராவியை தடுக்கிறதுக்கு இலைகளை உதிர செய்யுது. அப்போ சம்மர் சீசன்ல நிறைய இலைகள் உதிர்றதை பார்க்க முடியும். அந்த காடுகளோட தரை பகுதிகளில் காய்ந்த இலைகள் உதிர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த காட்டுத்தீ இயற்கை காரணங்களால எப்படி பரவுது? மின்னல் போன்ற காரணங்களாலும், வீசக்கூடிய காற்றுல வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலும் மற்றும் காற்றுல ஈரப்பதத்தோட தன்மை முற்றிலும் குறைந்து காணப்படும் போது இந்த காட்டுத்தீ பரவத்துக்கான சூழ்நிலைகள் அது ஏற்படுத்துது. ஆனா இது 8-10% தான் இதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. பெரும்பாலும் மனிதனால் ஏற்படக்கூடிய காட்டுத்தீகள் தான் இங்க அதிகம். உதாரணத்துக்கு காடுகளை ஒற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட இருப்பிடங்கள், இங்க சின்ன சின்ன ஃபயர் ஆக்டிவிட்டிஸ் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டுத்தீயை பரவ வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. முக்கியமா சுற்றுலா செல்லக்கூடியவங்க சிகரெட் இல்ல பீடியை பத்த வச்சு காட்டு பாதையில போடும்போது இதனால கூட காய்ந்த இலையில தீ பற்றி அது காற்று தீயா பெருதளவுல பரவுது. காட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய வனவிலங்குகளை ஊருக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு தீ மூட்டக்கூடிய பழக்கத்தின் மூலமா கூட காட்டுக்குள்ள தீ பரவுது. சில பேர் இன்டென்ஷனாவே இந்த ஃபாரஸ்ட் கவரை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை ஏற்படுத்துறதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காட்டுத்தீனால பல பாதிப்புகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு காட்டுல வாழக்கூடிய பறவைகளோ, அரிய வகை மரங்களோ இல்ல வனவிலங்குகளோ பாதிப்படைறத பார்க்க முடியும். நிறைய வனவிலங்குகள் அதோட இருப்பிடத்தை மாற்றத்துக்கு பல இடங்களை வந்து தாண்டி போக வேண்டியது இருக்கு. சில நேரங்கள்ல ஊருக்குள்ள வரக்கூடிய அபாயங்களும் ஏற்படுது. அப்ப காட்டுல வாழக்கூடிய விலங்குகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது இந்த இடத்துல அழியுது. சுற்றுச்சூழல் மாசடைறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த காடு அழியும் போது ஏற்கனவே தக்க வச்சிருந்த இந்த கார்பன் டை ஆக்சைடை திரும்ப அட்மாஸ்பியருக்கே வந்து இது ரிலீஸ் பண்ணும். அப்ப குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் போன்ற பல விஷயங்கள் இதனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயற்கையாவே பல பழங்குடியினர்கள் இந்த காட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்பிதான் வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வாழ்வாதாரம் இந்த இடத்துல முற்றிலும் பாதிக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபயரை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ராப்பரா ஃபயர் லைனை மெயின்டைன் பண்ணணும். ஒரு இடத்துல பற்றக்கூடிய தீன்றது எங்கெங்கெல்லாம் இந்த இலையுதிர் காடுகள் எங்க பரவி இருக்கோ முழுக்க பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. அப்போ இந்த தீயை பரவறதை கட்டுப்படுத்துறதுக்கு இடைய ஆர்டிபிஷியலா ஃபயர் லைன் அல்லது இதை ஃபயர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரியேட் பண்ணி வைக்கிறது மூலமா காடுல பற்றக்கூடிய தீ கண்டினியூஸா பரவாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணியா இருக்கும். ஏற்கனவே ஃபயர் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா புது ஃபயர் லைன்ஸை கிரியேட் பண்ணணும். ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நிறைய ப்ரொக்யூர் பண்ணணும். முக்கவாசி இது மனிதர்களாக ஏற்படக்கூடிய காட்டுத்தீயா இருக்கிறதுனால லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஜெனரேட் பண்ணணும். முக்கியமா இந்த மாதிரி சம்மர் சீசன்ல ட்ரை வெதர் கண்டிஷன்ஸ்ல யாருமே காடை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்கள்ல தீ மூட்டக்கூடிய பழக்கத்தை முக்கியமா தவிர்த்துக்கணும். ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங் அத்தாரிட்டிஸ் கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் காட்டுத்தீ பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஃபயர் அலர்ட் மெக்கானிசம், அது மட்டும் இல்லாம ரியல் டைம் மானிட்டரிங் தி ஃபாரஸ்ட் ஃபயர் போன்ற பல விஷயங்களை காட்டுத்தீ பரவக்கூடிய பகுதிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முக்கியமா
முக்கியமா நிறைய இடங்கள்ல நீர்நிலைகளை வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி வைக்கணும். இதனால காட்டுல வாழக்கூடிய விலங்குகளுக்கும் சம்மர் சீசன் அப்போ ஒரு வாட்டர் அவைலபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த மாதிரி காட்டு தீ பரவக்கூடிய சூழ்நிலைகள்ல அந்த காட்டு தீ வேகமா பரவாம இருக்கிறதுக்கு ஒரு பேரியராவோ இல்ல ஒரு பிரேக்கேஜாவோ இது ஆக்ட் ஆகும். அப்போ இதுக்கும் மேல எந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுமே பாத்தீங்கன்னா பீப்புளோட கோஆபரேஷனும் பீப்புளோட பார்ட்டிசிபேஷனும் இல்லாம நிச்சயமா அது நடக்காது. அப்போ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸும் சரி, சுற்றுலாக்கு வரக்கூடியவங்களும் சரி, எளிதில் தீப்பற்றக்கூடிய மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாம இருக்கணும். காட்டை ஒட்டி கட்டப்படக்கூடிய ரெசார்ட்ஸா இருக்கட்டும், விவசாயங்கள் நிலங்களா இருக்கட்டும், முக்கியமா சம்மர் சீசன்ல எந்த ஒரு தீ மூட்டக்கூடிய பழக்கத்திலும் ஈடுபடாம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸை நம்மளால கட்டுக்கொண்டு வர முடியும். சமீபத்துல கூட குன்னூர்ல ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸை பார்க்க முடிஞ்சிருக்கும். 4 நாட்களாவே 150க்கும் மேற்பட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்சனல்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை கட்டுக்கு கொண்டு வரதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இது 20 to 30 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டை ஆல்ரெடி டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மனிதர்கள் தான். குன்னூர்ல வண்டி சோலை அப்படின்ற ஒரு பகுதியில் ஃபாரஸ்ட் டேல் அப்படின்ற சிறுகள்ல மூட்டப்பட்ட தீன்றது நியர்பை ஃபாரஸ்ட்ல ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய காட்டு தீயை இப்ப பரவி பல ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லபடியா இங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு தீக்காயும் ஏற்படல. அந்த விலங்குகள் எல்லாம் வேற பகுதிக்கு நகர்ந்துருச்சு. இந்த மாதிரி பிரைவேட் டீ எஸ்டேட், பிரைவேட் ரிசார்ட்ஸ், இந்த மாதிரி பல இடங்கள்ல மூட்டப்படக்கூடிய தீ காட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால ஈஸியா அது பரவக்கூடிய சூழ்நிலைகள் இங்க உருவாகுது. அப்போ மனிதர்கள் நம்ம தான் இதுக்கான ஒரு முழு விழிப்புணர்வோட இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற மனப்பான்மையில நம்ம இனிமே செயல்படணும். முடிந்த வரைக்கும் சுற்றுலா போகக்கூடிய நம்ம எல்லாருமே சமூக பொறுப்புடனும் சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். So thank you for watching. Keep supporting. Together we can bring a great change.